ஹலோ டியூட்ஸ், திஸ் இஸ் தினேஷ். இந்த டைம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, கொரோனா கேசஸ் டிஐ ஸ்மார்ட் கிடா டெஸ்ட் பேக்கேஜில் கேட்ட டிஐ. இது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த டிஐ கொஞ்சம் கற்றுத்தாங்க, இது கொஞ்சம் நல்லா காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, போட முடியலன்னு. ஸோ அதான் வீடியோவே போடலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும், ஆனால் ஹை லெவல். ஆனால் நான் ஈஸியாக கற்றுத்தரேன். ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்குள்ளே போய்ட்றேன். The chart given below shows the total number of COVID-19 cases registered and also the percentage of people who are recovered in 4 countries: Italy, France, USA, Spain and USA. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், யூஎஸ்ஏ இது 4 கண்ட்ரீஸ்லையும் கேசஸ் போஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னா 1,17,744 கேசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 42,525, 1,40,736, 5,24,160 கேசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ப்ளூ லைன் என்னதுன்னா ரீகவரி பர்சன்டேஜ். இவ்வளோ கேசஸில் 25% ரீகவர் ஆகிட்டாங்க அண்ட் 75% ஆக்டிவாக இருக்காங்க. அந்த மாதிரி டோட்டல் கேசஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் கேசஸ் ப்ளஸ் ரீகவர் கேசஸ். அண்ட் த டேபிள் கிவன் பிலோ ஷோஸ் த நம்பர் ஆஃப் கேசஸ் பர் மில்லியன் பாப்புலேஷன் இன் 4 கண்ட்ரீஸ். ஸோ இத்தாலியில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனில் 2,453 பேர் கொரோனா கேசஸ்க்கு இதுவாக இருக்காங்க. அந்த 2,453 இஸ் ஈக்குவல் டு 1,17,744. அப்போனா 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு இத்தாலியோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸில் வந்து 1,215 கேசஸ் 1 மில்லியனில். 1,215 இஸ் ஈக்குவல் டு 42,525. அப்போ 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு போட்டால் ஏதோ ஒரு பெரிய வேல்யூ வரும். அது வந்து ஃப்ரான்ஸோட டோட்டல் பாப்புலேஷன். அவ்வளோதான் டிஐ. ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போய்ட்றேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் the total number of active cases and recovered cases in France? பிரான்ஸோட ஆக்டிவ் கேசஸும் ரிகவர் கேசஸும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃப்ரான்ஸில் பாருங்கள், ஃப்ரான்ஸோட டோட்டல் கேசஸ் பார்த்தீங்கன்னா 42,525. இது வந்து டோட்டல் கேசஸ். இதில் வந்து ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா 80 இருப்பாங்க அண்ட் ரீகவர் 20. ஸோ இது 5 ரேஷியோனா 4 ரேஷியோ வந்து ஆக்டிவ், ரீகவர் ஆனவங்க 1 ரேஷியோ. அண்ட் இதோட டிஃப்ரென்ஸ் ஸோ 3 ரேஷியோ. 5 ரேஷியோக்கு இவ்வளோ இருக்குது, 3 ரேஷியோ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இதெல்லாம் பெரிய பெரிய நம்பர் டிவைட் பண்ணுறது தான் கொஞ்சம் சேலஞ்சிங், ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படின்னா 42ல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 5 × 8 = 40, அந்த ரேஞ்சில் தான் வரும். 8 அப்புறம் 25. ஸோ 8505. then 8505 25,615 25,515. இதுதான் 3 ரேஷியோ. இதுதான் அவ்வளோதான் 25,515. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் ரிகவர் கேசஸ் இன் ஃப்ரான்ஸ். செகண்ட் கொஸ்டின், தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இத்தாலி டு த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பெயின்? ஸ்பெயினோட பாப்புலேஷன் இத்தாலியோட பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஸோ இத்தாலியோட கேசஸ் பாருங்கள் 1,17,744 அண்ட் இத்தாலியோட கேசஸ் பெர் மில்லியன் பார்த்தோன்னா 2,453. 2,453 கேசஸ் பெர் மில்லியன். 2,453 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கேசஸ். தென் 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா இதான் டோட்டல் பாப்புலேஷன். இது எப்படி 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs. இதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2,453னா 3 × 8ல் பண்ணால் மட்டும்தான் கடைசியாக 4 வரும். தென் என்ன பண்ணோன்னா 2,453. ஸோ 245300. 245300. 1 2 இந்த அப்படியே பாதி எடுங்க. 2650. 122650. இது வந்து 50. 2,453 × 50. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 4,000 கம்மியாக தான் இருக்குது. கடைசி 8 வரணும். ஸோ கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக 48ன்னு. ஸோ 48 × 10 lakhs 48 lakhs. 4 crore 80 lakhs. அதெல்லாம் வேணாம், 48 மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஸ்பெயின். ஸ்பெயினில் பாருங்க, கேசஸ் பெர் மில்லியன் வந்து 1,466. அது வந்து டோட்டல் கேசஸ் கொரோனா கேஸோட பார்த்தீங்கன்னா 1,40736 இருக்குது. தென் 10 lakhs. இது பார்த்தீங்கன்னா அது சேம் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது டிவைட்லாம் பண்ண வேணாம். ஸோ 6ல் என்ன வரும், ஒன்று 6 × 1 = 6 வரும், இல்லைனா 6 × 6 36 வரும். ஸோ கடைசி நம்பர் எய்தர் டிவைடட் பை 1, எய்தர் என்டட் பை 1ல் வரும் ஆர் 6ல் வரும். தென் என்ன பண்ணுறோன்னா
146,600. இது வந்து 100, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 தான். 6 இங்கே வந்து 6,000 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ 1/4 பார்த்தீங்கன்னா 6,000 கிட்ட தான் கம்மியாக இருக்குது. அந்த 6,000 டிவைட் பை 1,466 போட்டிங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணால் 96ல் முடிஞ்சிடும். ஸோ 9,60,00,000. 48:96, 1:2 ratio population. Italy is to Spain வந்து 1:2. 1:2. Third, what is the difference between number of recovered cases in Spain and USA? Spain ஓட recovered cases and USA ஓட recovered cases difference எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸ்பெயினில் பாருங்கள் 37.5. ஸோ இதெல்லாம் 3/8ன்னு எழுதலாம். 3/8 வந்து ரீகவர் ஆனவங்க, 8 வந்து டோட்டல் கேசஸ், அதில் வந்து 3 வந்து ரீகவர் ஆனவங்க. ஸோ இங்கே பாருங்கள் 3/8 ஆஃப் 140,736. இதை எப்படியாவது அடிங்க. எப்படி பண்ணுறதுனா 80,000 அப்படின்னா 10,000 வந்துருச்சு. தென் அப்புறம் இன்னொரு 40 போட்டால் 15 வந்துடும். 15,000க்கு 120 வந்துருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 20 இருக்குது. இன்னொரு 20 எப்படி போடுறது? 8, 16, 2.5. ஸோ 17.5, 17,500 வருது. 140 முடிஞ்சிருச்சு. மீதி 736 இருக்குது. 736னா 8 × 9 = 72. அப்புறம் 2 × 6 = 92. ஸோ 17,592. 17,592 into 3 into 3 போடுங்க. 52,776 கிடைச்சிரும். ஸோ ஸ்பெயினோட ரிகவர் பர்சன்டேஜ் 52,776. தென் யூஎஸ்ஏல ரிகவர் கேட்குறாங்க. யூஎஸ்ஏல வந்து 5,24,160 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவில். அதில் 10% ரிகவர். 10%னா வெறும் கடைசி 0 மட்டும் எடுத்துருங்க. 52,416, 52,776, 52 அப்படியே தான் இருக்குது. 416,776, 416,776, 360 difference. So difference 360. Next, if 37.5% of USA population is uneducated, then what is the number in crores of educated people in USA? USAல வந்து 37.5%னா 3/8. 8ல் 3 பங்கு, 8ல் 3 வந்து அன்எஜுகேட்டட். ஸோ 5 வந்து எஜுகேட்டட். அந்த 5 வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏவோட டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஎஸ்ஏவோட கேசஸ் பர் மில்லியன் 234. 234 is equal to 524,160. தென் 10 lakh போட்டால் யூஎஸ்ஏவோட கரண்ட் பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். பட் திருப்பிலாம் அதுக்கப்புறம் போட வேணாம். அதுக்கப்புறம் இது 8 எடுத்து இதுலேருந்து 5 ரேஷியோவில் எடுக்க வேணாம். ஸோ 8லேருந்து என்ன பண்ணால் 10 வரும் into 12.5. ஸோ 5லேருந்து into 12.5 பண்ணுங்கள், என்ன வரும்? 62.5. ஸோ 6,25,000 கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள் 234 வந்து 524,160ல் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 234 × 2 468. ஸோ 2ல் போட்டால் 468 போயிடும். ரெஸ்ட்டு எவ்வளோ இருக்கும்? 58 இருக்கும். அப்புறம் திருப்பி 581 திருப்பி 2ல் போடுங்க 468. மீதி எவ்வளோ இருக்கும்? 561ல் திருப்பி 468 போடுங்க. திருப்பி எவ்வளோ இருக்கும்? 93 இருக்கும். 936 4ல் கரெக்டாக ஆகிடும். ஸோ 224 கடைசியாக ஒரு 0 இருக்குது. 0 2240. 2240 into 625 பண்ணணும். பண்ணால் யூஎஸ்ஏவோட டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல்லாலாம் வேணாம். 224 into 625. இது எப்படி? 22400 000 போட்டால் into 1000 வந்துருச்சு. ஸோ 112,000. இது வந்து into 500. தென் 224 திருப்பி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ into 500 வந்து 112ன்னு கிடச்சிருச்சு. ஸோ 224 into 500 என்ன? into 1000 என்ன வரும்? 224லே தான் வரும். ஸோ into இப்போ 125 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். 125னா இங்கே ஒழுங்காக பாருங்கள். 224 into 500 வந்து
இன்ட்டு 500 வந்து 11207. 512ஓட 125 எவ்வளோ? 4:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது வந்து 4 ரேஷியோ, இதை 1 ரேஷியோவாக மாற்றுங்க. என்ன வரும்? 28, 56, 112. ஸோ 28 வரும். ஸோ 112 + 28 140. 140க்கு அப்புறம் நிறைய ஜீரோ வரும். எதுக்கு அதெல்லாம் நமக்கு? 140 crores the answer. கரெக்டாக பாருங்கள். 224 × 500 112ல் வரும். தென் இன்ட்டு 125 எப்படி போட்டோன்னா 4:1 ரேஷியோ. 125 × 4 சார் 500. ஸோ 4:1 ரேஷியோ. அப்படி பார்த்தோம்னா 28 × 4 சார் 112, 56, 112 வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இன்ட்டு 625 கிடச்சிரும். 140. Then last question. What is the difference between active cases of Italy and Spain? ஸ்பெயினில் வந்து நம்ம ஆல்ரெடி ரிகவர் கேசஸ் கண்டுபிடிச்சிருப்போம். ரிகவர்டு வந்து 3/8ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்ல. 52776 140736 140736ல் 52776 கண்டுபிடிச்சோம். இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆக்டிவ் கேசஸ் கிடச்சிரும். ஆக்டிவ் கேசஸ் என்ன வரும்? 87,960 வரும். இது வந்து ஆக்டிவ் இன் ஸ்பெயின். நெக்ஸ்ட்டு இத்தாலியோட ஆக்டிவ் கேட்குறாங்க. இத்தாலியோட ஆக்டிவும் இதுவும் என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:1 ரேஷியோவில் இருக்குது. இத்தாலியில் பாருங்கள், 4 ரேஷியோவில் வந்து 117744 இருக்குது. நமக்கு 3 ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது அப்படியே 4ல் பாருங்கள் 2, தென் 337 இருக்கும். 37 எதில் போவோம்? இன்ட்டு 9 சார் 36. ஸோ 1 இருக்கும், 17 இருக்கும். இன்ட்டு 4 16. ஸோ 1 இருக்கும், 14 அப்படின்னா 3. தென் 2 இருக்கும், 2 4 24 6. ஸோ 29436 இன்ட்டு 3 போட்டால் 88,308 கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? +40 ஆட் பண்ணிக்கோங்க. +40 ஆட் பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாக 88,000 கிடச்சிரும். இங்கே +40 ஆட் பண்ணால் 348. டிஃப்ரென்ஸ் 348. ஸோ டிஃப்ரென்ஸ் 348. அவ்வளோதான். என்ன இதில் 6 டிஜிட் நம்பரில் இருக்குது எல்லாமே. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுலாம். அது மட்டும் நமக்கு ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது எல்லாமே கொஸ்டின் செம்ம ஈஸி.